அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. என்ன மல்லி, ஏகப்பட்ட ஐட்டம்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க. இதனாலதான் காலையில லஞ்ச் குடுக்கலையா நீ? ஆமா, வாய்க்கு ருசியா சாப்பிடாம ஆறி போனது சாப்பிடுறதுக்கா இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க. இனிமே தினம் நானே சமைச்சு கொண்டு வரேன். அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? உனக்கு சிரமம் இல்லனா எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. எனக்கு இது சந்தோஷம்தான். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா, இது சூப்பரா தான் இருக்கு. அது எப்படி சாப்பிட்டு பார்க்காமலே சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க? வாசனையே சொல்லுதே இந்த சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு. தினம் தினம் உன் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி மல்லி, நீ உட்காந்து சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சேர்ந்து சாப்பிடலாம் தானே இதை கொண்டு வந்த. வா உட்காரு. அப்புறம் உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, எனக்கு வயிறு வலிக்கும். சும்மா ஜோக்குக்காக சொன்னேன். அம்மம்மா என்னான்னு தெரியல ஆகாயம், பூலோகம் புரியல பொண்ணுன்னா நீதானே உலகுல உன் கண்ணில் பார்த்தேனே கடவுள. கல் கண்டா நீ பேசும் அழகுல கள்ளிப்பு முள் நீக்க நொடியில செல்வண்டோ உன்னோட நடலில தேனுண்ண தவம் கிடக்கு உசிரில. ஒரு வழியில கோடி விளக்க கொளுத்துற உன்னை யாரு ஜெயிக்க? மலருவிய போல பாசம் காட்டு தேவத. தினசரி உன்னை பார்த்து ரசிக்க பகல் வருவதை எல்லாரும் வியக்க. இளவரசிகள் எல்லாம் உனக்கு இல்லை இல்லை இடம்மா. நீ மயிலாடும் பாறையில நடப்போடும் பூங்குயிலு உன்னை பாட்டா பாடுது ஏறு வெயிலு. நீ மல கோயில் சேரையில குவியாதோ கை விரலு உன்னை காவல் காக்கணும் ஆதி தமிழு. அம்மம்மா என்னான்னு தெரியல ஆகாயம், பூலோகம் புரியல பொண்ணுன்னா நீதான உலகுல உன் கண்ணில் பார்த்தேனே கடவுள. என்ன கனகா, சாப்பாடு எடுத்துட்டு வந்தவள அடிச்சு விரட்டிட்டியா? இல்லம்மா, நான் வேலைக்கு புதுசுன்னு இப்படி பண்ணிட்டீங்களே. ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க பாட்டுக்கு யாரோ வர மாதிரி சொல்லிட்டீங்க. பார்த்தா சாரோட வீட்டம்மா வந்திருக்காங்க. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீங்க சொன்னீங்கன்னு நான் அவங்கள வெளியில நிக்க வைக்க என் பொண்டாட்டியவே நிக்க வச்சிட்டியான்னு சார் வந்து காய்ச்சுன்னு காய்ச்சிட்டாரு. ஓ, அவ போயிட்டாளா? அப்போ போயிட்டாளாவா? அந்த அம்மா சார் கிட்ட குடுத்துட்டு போறேன்னு தான் சொன்னாங்க. சார் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காரு. வாட்? விஜய் அவளுக்கு பரிமாறானா? வீட்டம்மாக்கு தானே பண்றாரு, பண்ணட்டுமே. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சார் என்ன வெளியில போக சொல்லிட்டாரு. மா, தேவையில்லாம உங்க பிரச்சனையில என்ன இழுத்து விட்டுறாதீங்கம்மா. நான் புள்ள குட்டிக்காரி, எனக்கு வேலை இல்லாம பண்ணிடாதீங்கம்மா. ராஜ்மா, இப்ப என்ன ஆச்சு? விஜய் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டானா? ஓகே மல்லி, சாப்பிடு. ஏய்,
மல்லி, என்ன நீ சாப்பிடாம நான் சாப்பிடறதே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. என்னது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என் தங்கச்சி சடங்குக்கு என்கிட்ட சொல்லாம சர்ப்ரைஸா என்ன கூட்டிட்டு போனீங்க? அலையே ஐரானா அரை உயிரே ஐரானா அவள் எனக்கே எனக்கானா உலகின் முதலிடம் அடைந்தேனா உன் காதலின் காந்தலாய் பாய்ந்ததில் காண்பது அகச்சிவப்பாய் நிற நிறமாய் தெரியுதடி. சடங்கு முடிச்சிட்டு வரும்போது 2 பேரும் அந்த டேம்ல உட்கார்ந்து சாப்பிட்டது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது மனசுக்குள்ள மழை அடிக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. இந்தாங்க. தேங்க்யூ. உங்க வைஃபா நடிக்க வந்தப்ப ஒரு வைஃபுக்கான எல்லா உரிமையும் எனக்கு கிடைச்சது. ஆனா இப்போ பேசாம வாழ்க்கை பூரா நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏங்க, எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? மல்லி, 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 என்ன நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன், நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. எந்த உலகத்துல இருக்க? சரி, நீ பொறுமையா சாப்பிட்டு கிளம்பு. எனக்கு முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு, சரியா? நான் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.